வணக்கம். நான் அனிஷா நிலோஃபர். அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பர்கூரில் நிதியாளராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ, எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுதான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறதுனால எனக்கு தமிழ் மேலே ஆர்வம், பற்று எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் படித்தேன். அதுக்கப்புறமா நெட்டு, செட்டு எல்லாமே கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ராணிமேரி கல்லூரியில் கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் கமலா முருகன் அம்மா அவர்களோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. அதுலேருந்து அவங்க எந்த கட்டுரை நிகழ்த்துறதா இருந்தாலும், உரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மூலமாக நானும் நிறைய கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஐடிசி நிறுவனம் கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் கண்ணதாசரனுடைய நூற்றாண்டினை போற்றும் வகையில் 100 நாட்கள் 100 பேராசிரியர்கள் அந்த நிகழ்வில் இந்த மாபெரும் நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்களும் உரையாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நானும் சரின்னு சொன்னேன். எனக்கும் ஒரு நாள் வாய்ப்பு தராங்க, நானும் கண்டிப்பாக என்னுடைய உரையாற்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபோல் நேற்று 16/8/2026 அன்று கண்ணதாசரை பற்றின கண்ணதாசர் அவர்கள் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்தை பற்றி நான் ஒரு சிறிய உரையாற்றினேன். அது எல்லாராலும் ரொம்ப அதிகமாக பாராட்டப்பட்டுச்சு. முக்கியமாக அதுக்கு காரணம் என்னுடைய பிபிடி. அதில் அதாவது எல்லாரோடையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தனித்துவமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிபிடி பண்ணேன். அதுலேயும் என்னோடய மகன் அதில் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. அதாவது கண்ணதாசனுடைய பாடல் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் அந்த பாடலோடைய பிஜிஎத்தை என்னோடய மகன் கீபோர்டில் வாசித்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை என்னுடைய உரையில் சேர்த்து அதை பதிவிட்டிருந்தேன். அதுவும் எல்லாரோடையும் ரொம்ப மிகவும் பாராட்டப்பட்டுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நேற்று நான் நிகழ்த்தின உரையை எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. வலை ஒளியில் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி என்னோடய மகன் வாசித்ததை எல்லாரும் புகழ்ந்து பேசினதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது 2 நிகழ்வுமே நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் தான். கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் தமிழை எந்த அளவுக்கு உயர்த்தி, எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்வையாளராக மட்டும்தான் வராங்க. பார்வையாளராக வரவங்களை பின்னூட்டம் கொடுக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா அவங்கள கவிதை வாசிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா அவங்கள உரையாற்றுறதுக்கான உரையாளர்களாக மாற்றுறது, அதுக்கப்புறமா அவங்கள ஒருங்கிணைப்பாளர்களாக மாற்றுவது எல்லாமே இந்த கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் நடத்திட்டு வராங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது குறுகிய காலத்தில் நம்மளால் எந்தளவுக்கு நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்க முடியுது. அதாவது முந்தானேற்று இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அதாவது 60 செகண்டில், அது 1 நிமிடத்தில் எந்த அளவுக்கு நம்ம அந்த குறுகிய காலத்தில் எந்த அளவுக்கு நம்மளால் யோசிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வச்சு அதுக்கான பின்னூட்டத்துக்கும் ஒரு குறுகிய காலத்தில் எந்த அளவுக்கு சிறப்பான பின்னூட்டத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வச்சு ஒரு போட்டி நடத்துனாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது நம்மளோட அறிவு திறத்தையும் நம்மளோட யோசிக்கிற திறத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம். இதில் நான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போது என்னோடய மகன் கீபோர்டு வாசிப்பார். அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன்.
என் பெயர் அபித் கலாம். நான் வேலம்மாள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா கண்ணதாசன் பற்றி நான் பேச போகிறேன். அதனால் கண்ணதாசன் பாட்டு கீபோர்டில் எனக்கு வாசிக்காமி அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, இது வேர்ல்டு ரெக்கார்டு, நீ பண்ணியிருக்காங்கணும், எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு. புத்தி உள்ள மனிதெல்லாம் பாட்டு வாச்சேன். என்னை ஊக்கமளிக்கும் விதமாக பரிசு தொகையும் வழங்கினாங்க. அதனால் கத்தார் ஆம்பல் தமிழ் செல்வத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகன் அந்த கீபோர்டில் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படிங்கிற கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டுக்கு வாய்ச்சது எல்லாரோடையும் ரொம்ப சிறப்பாக பாராட்டப்பட்டுச்சு. அதுக்காக கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கத்தின் மூலமாக என் மகனுக்கு பரிசு தொகையும் வழங்கியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதாவது ஒரு மாணவனை ஊக்குவிக்கும் வகையில் அவனுக்கு இந்த பரிசு தொகையை வழங்கினது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதற்காக கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கத்திற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.